சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். க்ரூட் ஆயில் இதெல்லாம் ரிஃபைனரி இதெல்லாம் பண்ணி ஸ்டாக் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாக் பண்ணக்கூடிய டேங்க்ஸ் அங்கே வந்து இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படை சரியான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க அமெரிக்காவோட முக்கியமான அஸ்திரமே என்னன்னா, வெனிசுலா ஈரானை ரெண்டே கட்டுப்படுத்திட்டா சைனாவை கட்டுப்படுத்தலான்னு முதலேருந்து பேசிட்டு இருக்கோம் சைனாட்ட. ஆனால் இப்போ குரூட் ஆயில் வந்து தேவை வந்து உலகத்தின் ஹையஸ்ட் கன்சியூமர் வந்து சைனா. துபாய் வந்து அந்த சிந்தனையாய் கிடக்கு. அமெரிக்காவுடைய ஆயுத களஞ்சியங்கள் வெகுவாக குறைந்திருக்கு. ஒன்று. இரண்டாவது, எந்த அடியும் ஈரானை தாக்காது. ஈரான் வந்து குற்றுயிரும் குலையுருமா இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. சகோதரர்களோட சகோதர நாடுகளோட நல்லா இருக்க, உறவு நல்லா இருக்க விரும்புறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நான் சுஃபியான். ஜெம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நாம் பேசுகிறோம். இன்றைக்கு சர்வதேச பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வழக்கம் போல் எமது கதைத்தலில் பங்கு பெறுகிறார். சமகால நிகழ்வுகள், நேற்று நள்ளிரவுக்கு பிறகு மத்திய கிழக்கில் ஏற்பட்ட ஒரு அனர்த்தம், பெரும் தாக்குதல்கள், இதனால் ஏற்படுகிற ஒரு கட்டுப்படுத்த முடியாத கான்சிக்வன்சஸ், விளைவுகள், இம்பேக்ட் என்ன நடக்கப் போகிறது. இதில் மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம், இராணுவ வலிமை, சமாதானம் ஏற்படுமா, கொதிநிலை அடங்குமா அல்லது அடங்க வைக்கப்படுமா, நிறைய விஷயம் இருக்கிறது. திரு கசாலி அவர்கள்ட்ட செல்வோம். சார் வாங்க சார். வணக்கம் சார். நான் இப்போ சொன்ன விஷயத்துல உங்களுக்கு நிறைய கருத்து இருக்கும். நான் சொன்னதை உங்கள்கிட்ட தரவுகள் எதுவும் உண்டா? நான் சொன்னது சரிதானா? இல்லை, இது சொல்றதுல எந்த தவறுமே இல்லை. ஏன்னா தாக்குதல் சொன்னீங்கல்ல. ஆமாம் சார். அதை வந்து ரெண்டு வகையை எடுத்துக்க முடியும். சரி. ஒரு தாக்குதல் வந்து ஈரானோட ஆயில் ஸ்டாக் இருக்குல்ல, க்ரூட் ஆயில் இதெல்லாம் ரிஃபைனரி இதெல்லாம் பண்ணி ஸ்டாக் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஸ்டாக் பண்ணக்கூடிய டேங்க்ஸ் அங்கே வந்து இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படை சரியான தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதோட பிளேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பிளேம்ல ஃப்ளேம், அதோட இதெல்லாம் ஜுவாலை நானும் பார்த்தேன். பயங்கரமான ஜுவாலை. வரைக்கும் அப்படி ஒரு ஜுவாலை நான் பார்த்தல. அப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான லிட்டர் இருந்துரும். என்ன அது? ஆமாம், எப்படி ஸ்டாக் பைல் அது பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ நார்மலாகவே 1 லிட்டரு டீசல் 1 லிட்டரு பெட்ரோலே அவ்வளோ எரியும். பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. உயிரிழப்பு பயங்கரமாக இருக்கு. உயிரிழப்பு இருக்கணும், ஆனால் அதை பற்றின தரவு இது வரைக்கும் வரல. இருக்கும் அல்லது பாதுகாப்பாக இருக்கு. அதாவது எப்படின்னா, மக்கள் வந்து கிரௌட் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குற இருப்பாங்கல்ல, தெரியும். அங்கே வந்து வால்வு வந்து சாதாரண மேனுவல் வால்வாக இருக்கலாம், மோட்டரைஸ்டு வால்வாக இருக்கலாம், சோலினாய்டு வால்வுன்னு சொல்லி அந்த வால்வா எதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே ஆஃபீஸில் இதுக்கெல்லாம் ஆள் வேணும்ல. 10-50 இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி போர் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அதில் முகம் தெரியாத, பெயர் தெரியாத, பொது வெளியில் தெரியாத அந்த உயிர்கள் இறந்து போகிறது அது வந்து தவிர்க்கவே முடியலை. அது ஒரு பக்கம். அது ஒரு சரியான இழப்பு சைனாவுக்கு. இப்போ சைனாவுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, நான் டக்குன்னு ஏதோ கேட்க வந்தேன். எனக்கு என்ன சைனாவுக்குன்னு சொல்றீங்க, அதை சொல்லுங்க. சரி. என்னன்னா, இவங்க அமெரிக்காவோட முக்கியமான அஸ்திரமே என்னன்னா, வெனிசுலா ஈரானை ரெண்டே கட்டுப்படுத்திட்டா சைனாவை கட்டுப்படுத்தலான்னு முதலேருந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது சைனா எலும்பு முறிக்கணும். சைனா வந்து அந்த ஆம்டிஸ்ட் அது பண்ணணும். அது பண்றதுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, மினரல்ஸ் இருக்கு, ஆகாயத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மிசைல் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்ககிட்ட இல்லாத ஒண்ணு குரூட் ஆயில் சைனாட்ட. ஆனா இப்போ குரூட் ஆயில் வந்து தேவை வந்து உலகத்தின் ஹையஸ்ட் கன்சியூமர் வந்து சைனா பயன்பாட்டில். ரெண்டாவது இந்தியா. அமெரிக்கா இருக்கு. இல்ல, அமெரிக்கா அதுக்கப்புறம் தான். இந்தியா ரெண்டாவது. மூணாவது அமெரிக்கா. ஓகே. ஆனா இதுல ப்ரொடக்ஷன்ல வந்துச்சுன்னா நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 ரஷ்யா, நம்பர் 3 சவுதி அரேபியா. சில நேரங்கள்ல நம்பர் 1 ரஷ்யா, நம்பர் 2 அமெரிக்கா, சில நேரங்கள்ல கொஞ்சம் முன்ன பண்ண வரும். நம்பர் 3 வந்து எப்பவுமே சவுதி அரேபியா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல சைனா வந்து ரஷ்யாலே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா வந்து சைனாக்கு மட்டுமே கொடுக்கல, அவங்க வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க, இந்தியா மாதிரி கண்ட்ரிஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஈரான்லேருந்து இன்னும் 40 லட்சம் பேரல் பெர் டேக்கு மேலே அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க.
அப்புறம் அவங்களுடைய ஆயில் டேங்கரில் ஃபில்லப் பண்ணுறாங்க. அது அப்படியே ஹர்மோஸ் வழியே அழுங்காமல் குலுங்காமல் சைனாவோட கப்பல் மட்டும் வந்து போய்கிட்டு இருக்கு. மற்ற இஸ்ரேல், யூரோப் அண்ட் அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த நாட்டோட கப்பலும் அங்கே அனுமதி இல்லை. இப்போ இந்தியா கப்பலுக்கு வந்து அனுமதிக்கு வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து இந்திய கப்பல்கள் உள்ளே போன மாதிரி தகவல் இல்லை. ஒரு 37-40 கப்பல் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது அப்போது அங்கே வந்து போட்டு அடிக்கிறான்னா ஏற்கனவே டெஹ்ரானுக்குள்ளே வந்து நிறைய போட்டுட்டாங்க. அப்புறம் திரும்ப திரும்ப மக்கள் இருக்கிற இடம் அல்ல ஆயுத இடம் அல்லது இந்த மாதிரி ஏர்போர்ட்டு அந்த இதுன்னு சொல்லி அடிச்சுட்டு இருந்தா சைனாவுக்கு என்ன பாதிப்பு? அவன் பாட வெயிட் உட்காந்துருப்பாங்க. அப்போ இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆயில் வந்து குரூட் ஆயில் அப்படியே கிளம்பி சைனாவுக்கு போகும். அப்போது சைனா வந்து அங்கே ஸ்டாப் பண்ணுறதா இங்கே வந்து ஆயில் டேங்க்ஸ் அடிக்கணும் அப்படின்னு நேற்று அடிச்சிருக்காங்க. அதை திரும்ப உடனே ரீபில்ட் பண்ணி வந்து பண்ண முடியாது. உடனே டைம் அது ஒரு ஸ்டேக்ஸ் மோர் டைம் பண்ண முடியாது. ஒரு பல மாதங்கள் ஆகும். ஆனா அதை வந்து சைனா வேகமா வந்து செய்யும். அது வந்து போருக்கு பின்னால உள்ள நிலை. ஆமா, அதை நம்ம இப்ப பேச வேணாம். இப்போ வந்து திரும்ப சைனா வந்து ஏதாவது டெம்பரரியா சின்ன சின்ன டேங்க்ஸா கொண்டு வந்து வச்சா கூட அதையும் அடிப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து சைனா டேங்க் அடிக்கிறது இல்லை, அது வந்து ஈரான் நிலத்துல அடிக்கிறாங்க. அது சைனா கொண்டு வந்து டேங்கா இருந்தாலும் சரி, ரஷ்யா கொண்டு வந்து டேங்கா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து சைனாவுக்கு சைனாவோட கப்பலை அடிக்க முடியாது, பிரச்சனை வந்துடும். ஓகே, ஆனால் ஈரான் வந்து சண்டைக்காரன் தானே. ஈரானோட அந்த ஆயில் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அந்த டேங்க் அடிக்கலாமே, அடிச்சிட்டாங்க. அங்கேயும் பொருளாதார பாதிப்பு தானே. ஆமா, பொருளாதாரம். ஏன்னா இப்போ என்ன செய்வாங்கன்னா இங்கே அடித்த உடனே அதிகமாக வந்து ரஷ்யாவில் வாங்குவாங்க. ஆனால் ஏற்கனவே நம்ம ஜி என்ன சொல்லியிருக்கிறாரு, அங்கே உத்தரவு வாங்கிட்டு ட்ரம்ப்ட உத்தரவு வாங்கிட்டு ஒரு மாசத்துக்கு 30 நாளைக்கு இங்க இருந்து ரஷ்யால இருந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அப்படின்னு அனுமதி வாங்கியிருக்கிறாரு மோடிஜி நம்ம ஜி. ஆனா மோடிஜி அனுமதியை படிச்சு பார்த்தேன். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஓகே, அமெரிக்காக்காரன் எப்படி அனுமதி கொடுத்துருக்கானா ஆங்கில கட்டுரை நான் படிச்சேன். எனக்கு கடுமையான ஆச்சரியமா இருந்துச்சு சார். நேரம் டைம் செகண்ட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சார். நள்ளிரவு 1 மணி 1 நிமிடம். இப்படி இவ்வளவு கேவலப்படுத்தலாமா? அதுக்கு மேல சரக்கு வந்துச்சுன்னா நீ காலிங்கிறான் இந்தியாவை பார்த்து. யாரு? மோடி. அடுத்த மாசம் இந்த மார்ச் ஏப்ரல் டேட்லாம் விட்டுருங்க. நள்ளிரவு 1 மணி 1 நிமிடம். அது வரைக்கும் நாடு ஒரு இவ்வளவு பெரிய தேசத்துக்கு அழுத்தம். அப்போ இது வந்து என்ன பேசிஸ்ல அவங்க பண்றாங்க? அவங்க வந்து என்ன சொன்னாலும் ஓகே ஜி, ஓகே ஐயா, ஓகே அப்படின்னு குனிஞ்சு உடிஞ்சு போறது இருக்குல்ல மோடிஜி. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு கேவலமான அரச பார்த்தது. இப்ப இன்னும் சொல்ல வேண்டிய இருக்குன்னு நினைக்கிறேன். 2 தாக்குதல் சொல்றோம். ஒரு தாக்குதல் ஈரான்ல அமெரிக்கா அண்டு இஸ்ரேலோட கூட்டுப்படைகள் தாக்குதல், அதை சொல்லிட்டோம். இன்னொரு முக்கியமான தாக்குதல் துபாய் வந்து அந்த சிந்தனையாய் கிடக்கு. ஒரு சின்ன கேள்வி, துபாய் தான் நான் கேட்க போறேன். ஓகே, அதுக்கு முந்தி நேற்று வந்து தகவல் 3000 நிலைகள்ல தாக்கியிருக்கிறாங்க. யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும். இல்ல 3000 நிலைகள் இல்ல, 4500 நிலைகள். பரவாயில்ல, அப்ப நீங்க கூட தான் சொல்றீங்க. அப்ப 3000 இருந்து 4500 4200 4000 தாக்குதல், கொடூரமான தாக்குதல். இப்போ இதுக்கு அப்புறம் ஈரான் எழும்பி வந்திருக்கிறதா, வருமா, என்ன போகுது? இப்போ ஈரான் வந்து ஒரு மாதிரி அடங்கி போய் தான் கிடக்கு. இவ்வளோ தாக்குதல்ங்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம்னா, எப்பவுமே இந்த செய்தி வர்றது வந்து ஈரானுக்கு சாதகமா ஒரு பக்கம் செய்தி, அமெரிக்க இஸ்ரேலுக்கு சாதகமா இன்னொரு பக்கம் செய்தி, நடுநிலையான காமனான செய்திங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ ஈரான் வந்து வாங்கியிருக்க அடி வந்து அவங்கள வரலாற்றிலே இப்படி ஒரு அடி வாங்கினதில்லை இது வரைக்கும். இதுதான் முதல். இது முன்னாடி 12 நாள் போர்லையும் பயங்கரமா அடிச்சாங்க. ஓகே, ஆனா இந்த அடி இல்லை. அதை கம்பேர் பண்ணா பல மடங்கு அதிகம் இப்ப ஈரான் அடி வாங்கியிருக்கு. இதன் மூலம் 2 தகவல் இருக்கு. ஒண்ணு, அமெரிக்காவுடைய ஆயுத களஞ்சியங்கள் வெகுவாக குறைந்திருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, எந்த அடியும் ஈரானை தாக்காது. ஏனென்றால் அவர்களுடைய அனைத்து நகரங்களும் மலைகளுக்கு கீழ் வடிவமைக்கப்பட்ட நீண்ட நகரங்களில் அமெரிக்காவுடைய ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தகவல். அது 100% கரெக்ட் இல்ல. அது அவங்க வந்து எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய அந்த எதுவா இருந்தாலும் மலையில இருந்து வெளியில வரணும் இல்லையா? ஆமா, அந்த வழிகள்லாம் தாக்கியிருக்காங்க. வழியை தாக்க முடியாதுங்கிறாங்க. இல்ல, தாக்கியிருக்காங்க. அதாவது எப்படின்னா 100% முடிச்சா ஃபுல்லா தாக்கி முடிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல, முடியாதுங்கிறாங்க. முடியாது. அது என்னன்னா இவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல மலைக்கு கீழே நிறைய வந்து பெரிய பெரிய நகரங்களே வச்சிருக்காங்க, ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. ஆனா என்னன்னா எப்படியா இருந்தாலும் மலைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்து ஒரு இடத்துல வந்து வெளியே ஏறணும்ல,
அந்த வெளியேற இடத்துல நிறைய அடிச்சிருக்காங்க. அதுக்கு வேற வழி வச்சிருப்பாங்க. ஆ, அவங்க அடிப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அதுதான் இவ்வளவு விஷயம். வேலையை செஞ்சவன் ஒரு வழியா வச்சிருப்பான். அதுதான் விஷயம். 10,000 வழி இருக்கும். சோ அது என்னன்னா 10,000 வழியில சில வழிகள் வழி என்று தெரியாத அளவுக்கே வச்சிருப்பாங்க. அது நிறைய பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இவங்க பயங்கர புத்திசாலி அறிவாளிகள், அமெரிக்காவும் இஸ்ரேலும். இவங்க ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க, ரொம்ப அனுபவம். அதனால இவங்க இப்படிலாம் அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கமும் அடி வாங்கினா அப்படி ஆல்டர்னேட்டு அப்படின்னு போறாங்க. இவங்க அடிச்சிருக்க அடிக்கு இந்நேரம் ஈரான் வந்து குற்றுயிரும் குலையுருமா இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு சூழல்ல வரணும். அப்படி ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டு நம்ம துபாய்க்கு போயிடும். ஒரு கேள்வி என்னன்னா, வெள்ளை மாளிகையில ஒரு 100 பாதிரியார்கள், கிறிஸ்தவ பாதிரியார்கள், ஒயிட் ஹவுஸ் இஸ் கோயிங் டு பி டச் டிவினிட்டி, வே ஆஃப் டிவினிட்டி, தெய்வீக வழியை தேர்ந்தெடுத்து அவருக்கு மேல இந்த நாடு பிராஸ்பரிட்டி ஆகணும் ஐயா, நீங்க வெற்றி பெறணும், ஒரு பிப்லிக்கல் நாவல வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஓவர். இப்ப இத செய்தி ஒரு பக்கம் போகட்டு. ஆனா நாங்க வந்து சரணடைந்தோம் அப்படின்ட்டு அவங்க வெள்ளை மாளிகை சொல்லி நேற்று முன்தினம் இந்த 4000 தாக்குதலுக்கு முன்பே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈரான் கொலாப்ஸ் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்சது, நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் வழக்கம் போல ஒரு வாயிலிருந்து சுலவாடன் விட்ட பிறகு 50 டக்குன்னு ஏவுகணை தளத்தெல்லாம் அடிச்சேன்னு சொன்ன பிறகு 50 ஏவுகணைகள் மறுபடியும் வருது. அப்ப எப்படி பார்க்கணும்? அதான் இது வந்து எப்படின்னா, ஒரு பக்கம் அங்க அவங்களோட மிலிட்டரி, மக்கள், எதிர்கட்சி, சொந்த கட்சி எல்லாத்தையும் அவர் சமாளிக்கணும். அங்க அமெரிக்காவில் ஆமா, நம்ம ஜி வந்து நம்ம மோடி ஜி வந்து இங்க வட சொல்றாருல, இதை பண்றேன் அதை பண்ண வட சொல்றாருல, அது மாதிரி அவரும் அங்க வட சுட்டாகணும். பெரிய வட சுடுறதுல மண்ணை. ஆமா, ரெண்டும் சலைச்சவர்ல வட சுட்டாகணும். அப்ப என்ன, இது வந்து இப்ப யாரையும் அவமானப்படுத்துற நோக்கத்தில் சும்மா இது ஒரு மக்களுக்கு எளிமையா புரியுற வகைக்காக சொல்றது. என்னன்னா அங்க சொந்த கட்சிக்காரங்க அவங்க வந்து இவ்வளவு தூரம் அடிச்சிட்டீங்களா, என்ன நடக்குது அப்படின்னு அமெரிக்காக்காரன் ரொம்ப கேள்வி கேட்பான், பயங்கர கேள்வி வைப்பாங்க. அப்புறம் எதிர்கட்சி அதோட பயங்கரமா எதிரி அடிப்பாங்க. ஏற்கனவே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன 100 பேர்ல வந்து 53-47 சொல்லி இவருக்கு ஆதரவு குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து அவரு இங்க கேட்டு பெர்மிஷன் வாங்கி தான் அடிக்கணுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துச்சுல. அப்புறம் அந்த மிலிட்டரி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவா ஈரானுக்கு எதிராக நிறைய வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பாதிரியார்கள் இருக்காங்கல்ல ஓவல் ஹவுஸ்ல, அவங்க வந்து இந்த தோல்ல கை வச்சு ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் கை வச்சு அந்த சீன் அப்படி பாத்தீங்கன்னா எது தெரியுமா, அவதார்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கிளைமேக்ஸ் பக்கம் ஒரு பெரிய ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீல பக்கத்துல இன்னொருத்தர் வந்து உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் கை வச்சு அது உள்ளுக்குள்ள நரம்பு மாதிரி அது அப்படியே போகும். அப்படி துபாய்க்கு வாங்க. சரி, இப்போ இது நடந்துருச்சு. அவர் வந்து இக்கட்டான சூழல்ல அங்க இருக்கிறாரு. ஆமா, அதாவது ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். 4000 நிலைகள்லையும் எல்லாமே சரியான நிலையாக இருக்காது. அடிச்சு பல இடங்கள்ல பெயிண்ட் வரைஞ்சு வச்சிருக்காங்க. மீம்ஸ் மாதிரி வந்துச்சு. அது ஒரு பக்கம் உண்மைன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து இல்லைன்றாங்க. மீம்ஸ் அவங்க போட்டது. ஆனால் இவர்கள் இவ்வளவு செய்வாங்கன்னு தெரியாம இது முன்னாடி வந்து 90கள் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஸ்கட் ஏவுகணை வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது சதாம் ஹுசேன் வந்து ஸ்கட் ஏவுகணை விடணும். அந்த ஸ்கட்டு மூவ் ஆகும்ல, அதை வந்து வெறும் இந்த தெர்மோகோல்ல டம்மி ஸ்கட் வந்து நிறைய பண்ணி வச்சிருந்தாரு. பேட்ரியாட் இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதெல்லாம் வந்து அந்த வெறும் டம்மிஸ் கட்ட அடிச்சது. அதெல்லாம் நடக்கும். ஆமா, அது அங்க நடக்கும் இங்க நடக்கும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது அவங்க வீணாக்கி. இந்த போர்ல சமநிலையான போக்கு தான் இப்ப இதுவரைக்கும் தென்படுது. இல்ல, இந்த போர்ல வந்து ஈரான் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கு. ஏன்னா ஆமா, ஏன்னா இவங்க அடிக்கிறது டெஹரான் அடிச்சாங்க, இப்போ வந்து ஆயில் டேங்க் அடிச்சிருக்காங்க. ஆமா, அதைத்தான் சொல்றேன். இப்ப ஈரான் கை கொஞ்சம் இப்ப இந்த 4000 இப்ப நான் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். இந்த 4000 நிலைகள்ல தாக்குற பிறகு ஈரான் எப்படி வருதுன்னு பார்க்கணும்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவங்க 40,000 நிலைகள் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், நம்ம புரிஞ்சுக்க கூடியது. இவங்க அடிச்சது 4000 நிலைகள் அப்படின்னா இருக்கும், இவங்க கையில வந்து 10,000 நிலைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாம். ஆமா, ரொம்ப ஆமா. இது அடிச்சதுக்கு அப்புறமும் அவங்க திரும்ப எதிர்த்து வந்து இங்க டெல் அவீவ் எல்லாம் வந்து உருக்குலைஞ்சு போச்சு. அது தெரியும் அண்ணா. சார் அது காசா மாதிரியே இருக்கு சார். காசா அதாவது ஒரு மாதிரி காசா நெருக்கமான மக்கள் இருந்துச்சு. இங்க பார்த்தா நல்ல உயரமான கட்டங்கள், ஒரு சொபிஸ்டிகேட்டட் இடமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. இது திரும்ப இது என்ன சொன்னா, காசாவோட டெப்ரிஸ் அல்லணும்னா இத்தனை பில்லியன் டன்ஸ் இருக்கு. அதே நேரம் இங்கே வந்துட்டேன். அதனால இப்ப இதையும் அள்ளி கொண்டு போய் எங்க போய் கொட்டுவாங்க, எப்படி வந்து திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, யாரை வச்சு பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல. முன்னாள் ட்ரம்புடைய ஆலோசகர்
ஓகே போல்டன் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. ஓகே. ரொம்ப தவறான நடவடிக்கை, ஆமா. அமெரிக்கா வெற்றி பெற வாய்ப்பில்லை, ஆ. உள்ள இறங்குனா காலின்ற மாதிரி சொல்றாரு. அது அப்பார்ட் ஃப்ரம் தேர். ஓகே. இப்ப நான் சொல்றது, நேத்து 1 லட்சம் சுயாதீன படைகளை உடனடியாக அமெரிக்காவால் நாம் நம்ப முடியாதுன்னு கத்தார் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அனௌன்ஸ் தான், உடனே 1 லட்சம் வர முடியும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போல்டன் என்ன சொல்றாரு, இனி போர் முடிந்த பிறகு அரபு நாடுகளிலிருந்து அமெரிக்கா தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு டேவிட் போல்டன். ஓகே. அதாவது இனி அமெரிக்காவுடைய ராஜ்யம் அரபு நாடுகள்ல இருக்காது. கரெக்ட். இதையும் இணைச்சி நீங்க சொன்ன நிலை. ஈரான் என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு அடுத்த கட்டம் நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னா அவங்க வந்து சொல்லிருக்க டிமாண்டு, இந்த மொத்த இடங்கள்ல இருந்து அமெரிக்காவோட நிலைகள் பூரா வெளியேறுங்க, பேச்சுவார்த்தைக்கு வரும். ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன கேட்கறாங்களோ இதை வந்து இந்த ஏரியாலேயே உங்களுடைய நிலைகள் இருக்கக்கூடாது. இந்த ரீஜன்ல அமெரிக்காக்காரனே இருக்கக்கூடாது. அமெரிக்காக்காரன் பிசினஸ்க்கு வரலாம். இல்ல அமெரிக்கா ராணுவங்கள், அமெரிக்கா ராணுவம், ஏர் பேஸ், சி பேஸ், இந்த தரைப்படை, அது லொட்டுலோஸ்க்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப பகச்சிக்க விரும்பலன்னு ஒரு வார்த்தை. நாங்க அடிக்கிறது வந்து அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க மக்கள் இருக்கிற இடத்த அடிக்கிறோம். அதுல ஏதாவது 1-2 தவறி போய் நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். இது வந்து ஈரான் வந்து சகோதரர்களோட சகோதர நாடுகளோட நல்லா இருக்க, உறவு நல்லா இருக்க விரும்புறாங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஆனா இது வந்த உடனே இங்க பாத்தியா, நான் வந்து அங்க மிரட்டின உடனே மன்னிப்பு கேட்டாங்க, இங்க பார் அடிக்கிற அடி, அவங்க அடிக்கிறதுக்கு ஏற்கனவே ரெடியா தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவர் மன்னிப்பு கேட்டது. அப்புறம் இந்த மாதிரி இம்மிடியேட்டா ட்ரம்ப் சொன்ன உடனே இவர் அந்த எக்ஸ் தளத்தை ரிமூவ் பண்ணிட்டார். யாரு? பெசஸ்கியான். முதல்ல சொன்னாரு, இது போட்டு ஏன் போட்டாரு இந்த நேரத்துல, அது போறது தப்பா ரைட்டான்னு தெரியாது. ஆனா அதை நேரம் மறுக்கிறாரு அந்த நாட்டுல இன்னொரு மத தலைவர். இது மன்னிப்புலாம் நாங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உடனடியாக அமெரிக்கா தாக்கியதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது ஏற்கனவே பிளான், அது தாக்குது. இப்போ வந்து நம்ம துபாய் வந்துட்டோம்னா, துபாயில நேத்து ஏர்போர்ட்ல பெரிய தாக்குதல், பயங்கர தாக்குதல். ஆமா, ஏர்போர்ட்ல கன்காஸ் சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வளைஞ்சு நீளமா இருக்கும். உங்களுக்கு அது நல்லா தெரியும், நீங்க அந்த நாட்டுல இருந்தவர். ஆனா உள்ளுக்குள்ள வந்து போறது வர்றது, அது அப்புறம் வந்து இப்படி ஒரு நீளமா ஒரு இது கேவ் மாதிரி வச்சுங்களேன், குகை மாதிரி. அதுல இந்த பக்கம் எல்லாம் 2 சைடும் வந்து கம்ப்ளீட்டா ஃபிளைட் வந்து நிற்கும். அப்புறம் எந்தெந்த ஃபிளைட்டோ இப்போ ஏறி போறது வர்றது ரொம்ப சௌரியமான ஒரு இடம் கன்காஸ். ஓகே, பொதுத்தளம் அது அங்க. அதுல கன்காஸுக்கு முன்னாடி, கன்காஸ் மேல அடிக்கல அவங்க. அந்த தாக்குதல் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தா கன்காஸ்க்கு மேல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இதோட நீளம். அந்த 1 கிலோமீட்டர்ல ஒரு 400 மீட்டர்லயோ 300 மீட்டர்லயோ 1/2 கிலோமீட்டர் தூரம் இல்லை இடையில அந்த சென்டர்ல வந்து அடிச்சிருந்தா அந்த கன்காஸ் வந்து பயன்படுத்த முடியாது உடனே. அது உள்ளுக்குள்ள எக்யூப்மெண்ட், அது வயரிங், அது கன்வேயர், ஆட்டோமேட்டிக், இது எல்லாம் காலியாகும். அதை சரி பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, உடனே வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு திரும்ப லோக்கலில் நம்ம ஊரில் போகிற மாதிரி பஸ்ஸில் ஏறி அங்கே போய் மேலே அங்கே வந்து ஃப்ளைட்டுக்கு போகணும். அது பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் இவங்க போட்டிருக்கிறது அந்த கன்காஸுக்கு முகப்பு இருக்கு இல்லையா, அங்கே போட்டிருக்காங்க. அதாவது நான் அடிக்கிறேன், பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு இல்லை, ஈஸியாக நீ வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறலாம். நீ வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி நீ வந்து திரும்ப வந்து ஃப்ளைட்டு விமான சேவையை தொடங்கிட்டாங்க. அப்புறம் லேசா வந்து முதல்ல கொஞ்சம் போல எமிரேட்ஸ் ஃப்ளைட் விட்டாங்க, அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. முதல்ல எமிரேட்ஸ் ஃப்ளைட் விட்டது வந்து யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் அவங்கள வெளியேற்றுறதுக்காக. அவங்கெல்லாம் உடனே கியூ கட்டி வெளியேறாங்களா அதுக்கு. அப்புறம் பொதுமக்களும் வரலான்ற மாதிரி வந்து ஒரு சாதாரண சேவையாயிருச்சு. அப்படின்னு நீ சாதாரணம் ஆயிட்ட அப்படின்னா அப்ப நான் என்ன கேனையனா? இது பாயிண்ட். நான் என்ன இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ அமெரிக்கா வந்து வெளியேறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு எதிராக இப்படி பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி விமானத்தை அந்த ஏர்போர்ட்ல, ரஷீத் ஏர்போர்ட் அங்க வந்து அடிச்சாங்க. அடிச்ச உடனே மொத்தம் அப்படியே அப்செட் ஆகி நிக்குதா, ஸ்டம்ப் ஆயிரும். அப்படி ஸ்டக் ஆயிரும். அங்க புக் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஒண்ணு. சரி. அதுக்கப்புறம் நேத்து மிட் நைட்ல நைட்டு மரீனான்னு சொல்லி ஒரு ஏரியா, என்ன துபாய் மெரினா. மெரினானா கடல் ஓரத்துல, கடல் ஓரம். ஆமா, அதுல ஒரு ஏரியா பேரு மெரினா, துபாய் மெரினா. அதுல டவர்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு 90 மாடி, 80 மாடி, 100 மாடி, 50 மாடி, 40 மாடி அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு சின்ன கட்டடம் அப்படின்னாலே ஒரு 30-40 மாடி, ஒரு டென்ஸா இருக்கும். அப்படி பயங்கரமா இருக்கும். அந்த இதை நான் நேரா பார்த்திருக்கேன். நீங்க வந்து அதை பார்த்தீங்கன்னாலே உண்மையிலேயே
ஒரு ஒண்டர் தான். அது ஹியூமன் மேடு ஒண்டர். ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட துபாயோட ஏர்போர்ட்டே ஒரு மிகப்பெரிய அதிசயம். அவ்வளவு பெருசா பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப மேல வந்து என்ன போகும்னா இந்த கன்கோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரன்வே போகும். ரன்வேக்கு கீழே வந்து 2 3 டன்னல் வந்து காரு இது போறதுக்கு டன்னல் இருக்கு, சுரங்கப்பாதை. ரன்வே வந்து எப்படின்னா ரொம்ப ஹெவி ஃபிளைட் போற ரன்வே, டபுள் டெக்கர் ஃபிளைட் போற ரன்வே. அதுக்கு கீழே இங்க இந்த அளவுக்கு போகுது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க கட்டுமானம் பண்ணிருக்காங்க. கட்டுமானம், பணம் எல்லாமே இருக்கு. அப்ப அது வருமானம் வேற. இப்ப அது கொலாப்ஸ் ஆயிருக்கு. அது இப்போதைக்கு அந்த இடத்தை எதுவுமே அவன் டச் பண்ணல. நான் ஒன்னு அடிப்பேன்டா, இந்த இடத்துல அடிச்சிருக்கேன், இது சாம்பிள், இது சும்மா ஒரு டோக்கன். நீ வந்து அடிப்பேன், எனக்கு இங்க அடிக்க தெரிஞ்சவனுக்கு உன்னோட கன்காஸ் சென்டர்லயோ ரன்வேல அடிக்க தெரியாதா? ரன்வேல அடிச்சா உடனே வந்து ஃபிளைட் எங்கேயும் மூவ் ஆகாது. அந்த மாதிரி பயமுத்திருக்கேன். இப்ப இங்க வந்து என்னன்னா இந்த டவர் மெரினால ஒரு டவர்ல அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு அந்த மெரினா டவர்ல யார் இருக்கா? அதான் அந்த அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல CIA சீஃப் அங்க இருக்கிறாரு, அதையும் சொல்லியிருக்காங்க. அற்புதமான பாயிண்ட். அது காலி போல ஆள் காலியான்னு தெரியல. ஆனா இந்த ஏர்போர்ட்ல வந்து அடிச்சாங்கல்ல, அதுல ஒருத்தர் காலி. CA இல்ல, ஏர்போர்ட் அடிச்ச CA இல்ல, ஒரு சாதாரண ஒருத்தர், ஒரு உளவாளி ஒருத்தர் காலின்னு வந்திருக்கு. சரி, அது CIA, அது இங்க நம்ம மெரினா டவர்ல அவரும் காலின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம நேரம் கருதி ஷார்ட்டா ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நாம எல்லாரும் பேசுனது யாருமே உதவி செய்யல, ரஷ்யா உதவி செய்யல, சீனா உதவி செய்யலன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நேற்று ஒரு செய்தி, CNN, ஆக்சியோசிஸ், வாஷிங்டன் போஸ்ட், அத்தனை செய்தியும் அப்படி வச்சுக்கோங்க. அத்தனை செய்தியும் என்ன சொல்லுது? ரஷ்யா. கரெக்ட். நீ உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், நான் நேயர்களுக்காக சொல்றேன். அதை பத்தி சொல்லு. என்னன்னா ரஷ்யாவும் ஈரானும் 20 வருஷத்துக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பெசஸ்கியானும் புட்டினும் அதான் ரஷ்யா ஈரான் 2 பேரும் 20 வருஷம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவ்வளவு தூரம் அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ரஷ்யா ஏன் நேரம் வரலன்னு ஒரு கேள்வி வரும். நம்மளே இங்க பேசணும் வந்துச்சு. ஆனா அவங்க வந்து நேரடியா எல்லாம் பண்ணாம இந்த இவங்களுக்கான லொகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, என்னென்ன இப்போ முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா ஈரான் வந்து அதாவது நேரடியா இது பண்ணாம முன்னாடியே வந்து ஈரான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இடத்த அடிக்கணும் அப்படின்னா ஒரு 50-80 மிசைல் விடுவாங்க. அதுல நிறைய அடிபட்டுரும், அப்புறம் தவறான இடத்துல போய் விழும், நிறைய டார்கெட் மாறி விழும். இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி 200 மீட்டர் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி தவறான இடங்கள்ல விழும் மாறி. ஆனா இப்ப அடிக்கிறது அத்தனையும் கரெக்டா பஞ்சு வச்ச மாதிரி அடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் ரஷ்யா. அதைத்தான் அமெரிக்கா அலறாங்க. என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், வார் கிரிமினல். ஆமா, என்ன புட்டின் இஸ் a war criminal. சரி, புட்டின் வார் கிரிமினல், ட்ரம்பும் பெஞ்சமினும் அவங்க வந்து வார் கிரிமினல். அவங்க வந்து எப்படின்னா இந்த உலகத்தை உய்விக்க வந்த இந்த மக்கள் தான், அதாவது சேவியர்னு சொல்லுவாங்க. ஆமா, சேவியர், சமாதான ரட்சகர் அப்படி சொல்லலாம். ஆமா, நம்ம வந்து இயேசுநாதர் ஆட்டுக்குட்டி தோல்ல போட்ட மாதிரி எப்பவுமே அவங்க பேசுறது எல்லாமே அப்படியே தாம் பண்றது அதை தலைகீழ மத்தவங்களை பத்தி பேசுறாங்கல்ல. வார் கிரிமினல். அப்புறம் வந்து இவர் கமேனியை வந்து ஈவில், அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம், சாத்தான் எலிமினேட்டட். அப்புறம் இந்த நாடே வந்து ஒரு டெரரிஸ்ட் உண்டாக்கக்கூடிய நாடு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டெரரிஸ்ட் ரெஜிம், டெரரிஸ்ட் கண்ட்ரி, இப்படியே பேசுவாங்க. என்ன ஆச்சு இப்ப கடைசியா ஈரான் அவன் யாரு, அவன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. முன்னாடி விட ஈரான் வந்து அவங்ககிட்ட உளவு தகவல் எக்கச்சக்கமா வாங்கியிருக்காங்க. சைனா நிறைய வந்து மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப எப்படி பார்த்தா முடிச்சிரும். ஆமா, 30 நிமிஷம் ஆயிட்டு. நீங்க சொல்றத பார்த்தா அமெரிக்காவுடைய கன்ஃபார்ம்ஸ் பார்த்தா சீனாவும் ரஷ்யாவும் இந்த போரை நடத்துகிறது, பின்னாடி இருந்து நடத்துது. அதான் நேரம் இல்ல. ஆமா, அவங்க எப்பவுமே அவங்க நாட் என்டர் ஃபார் கன்ஃபரன்டேஷன்ல வெளிப்படையா வரமாட்டாங்க. ஆனால் அமெரிக்க ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் துல்லியமான ஈரானின் தாக்குதலுக்கு ரஷ்ய சீனா இல்லாம நடக்காது. செய்மதி படங்கள், அதனுடைய தகவல்கள், CIA எத்தனாவது பிளாக்ல இருக்காங்க. அதுதான் முன்னாடி வந்து என்ன செய்வாங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொசாடு இருக்காங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து ஹமாஸோட சீஃப் இந்த இடத்துல இந்த ரூம்ல இந்த ஜன்னலுக்கு நேரம் உள்ள உட்காந்துருக்காரு வரும். அதே மாதிரி இப்போ வந்து ஈரான் வந்து துபாயில வச்சு அடிக்கிறாங்க, பஹ்ரைன்ல வச்சு அடிச்சாங்க, கத்தார்ல அடிக்கிறாங்க.
இப்போ அந்த பாலிசியை இவங்க பின்பற்றிட்டாங்க. அப்படியே இப்படி எப்படி ஈரான் இதுவரைக்கும் அடிச்சு- அமெரிக்கா சிஏவும் சின்பெட்டும் மொசாத்தும் செய்ததோ அதை இப்ப செஞ்சுட்டு இப்ப இவங்க கரெக்டா செய்றாங்க. அடிச்சா தான் உனக்கு வலிக்கும்னா அதே மாதிரி அடிக்கிறேன்னு ஜிசிசி கண்ட்ரி அடிக்கிறாங்க. முக்கியமா கடைசியா இப்ப வந்து பெரிய டீட்டெயில் வேண்டியதில்லை, ஆனா ஒரு தகவலோட முடிப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, ஆமா. ஒமான், இந்த ஜிசிசி கண்ட்ரி உண்மையிலேயே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும் உணவுப் பொருள் பற்றாக்குறை இல்லாத நாடு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இன்னைக்கு உணவுப் பொருள் பற்றாக்குறை ஆரம்பிக்குது. விலைவாசி ஏற்றமும் ஆரம்பி விலைவாசி ஏற்றம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் சொல்லுங்க. அது காரணம் ஹர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டது. அதை பத்தி விரிவா பேசுவோம். ரொம்ப அற்புதமான பாயிண்ட். ஆமா. ஒரே ஒரு கேள்வி. ம். கை யார் கை ஓங்கி இருக்கிறத மட்டும் சொல்லிருங்க. இப்போதைக்கு இப்ப இந்த 4000 தாக்குதலுக்கு அப்புறம் ஒரே ஒரு பதில். ஆமா, இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈரான் கை வந்து கீழே இறங்கல, ஆனா அமெரிக்கா கை ரொம்ப கீழே இறங்கல. எப்படின்னா ஈரான் அமெரிக்கா, நீங்க இஸ்ரேலை விட்டுருங்க, யுஏஇ விட்டுருங்க, அது ஜிசிசி விட்டுருங்க. ஈரான் இன்னும் திருப்பி எவ்வளவு அடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா முக்கியமான இடங்களை இப்ப திரும்ப தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவோட பெரிய பலம் என்னன்னா ஏர் ஸ்ட்ரைக். ஓகே, இன்னும் கீழே வந்து படை வீரர்கள்லாம் போகல. படை வீரர்கள் போனா நாசப்படுத்திடுவாங்க. அது போக முடியும். காசாவிலே பார்த்தாச்சு. அதை விட்டுருங்க. ஆமா. அதனால இப்போ வந்து அமெரிக்கா என்ன பண்ணனா ஏர் ஸ்ட்ரைக்கை வச்சு இவங்கள நிர்மூலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது பண்ண என்னன்னா அமெரிக்காவோட நிறைய ஸ்டாக் வந்து தீர்ந்துருக்கு. நிறைய பேர் சில பின்னோட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காட்டே ஸ்டாக் பைல் இல்லைன்னா உனக்கு என்ன தரவுகள் இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க. அப்படி இல்லை. வருது எந்த நாடா இருந்தாலும், அமெரிக்காவுடைய முக்கிய ஆளுமை பேட்டியை வச்சுதான் நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம். எந்த நாடா இருந்தாலும் அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா. அது வந்து கையில வச்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்க கையில எக்கச்சக்கமான இது இருக்கும். அதை கடந்த 4 வருஷமா யுக்ரைன்ல யூஸ் பண்ணிருக்காங்க, கடந்த 2.5 வருஷமா இஸ்ரேலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் அதான் ரெண்டுமே யூஸ் பண்ண உடனே ஸ்டாக் பில்லு குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நிறைய போட்ட 4000 நிலைகள்ல அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் எவ்வளவுதான் கையில இருக்கும். அப்படிங்கும்போது அமெரிக்காவில் ஸ்டாக் பில் வந்து குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ஈரான்ல குறைஞ்சிருக்கான, ஈரான்லயும் குறைஞ்சிருக்கு. குறைத்தானே செய்யும். ஆனா இவங்ககிட்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு இவங்ககிட்ட ஒரு 10,000 இருந்து அதுல ஒரு 7,000 8,000 போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கும். ஏன்னா 4 வருஷமா உக்ரைன்ல யூஸ் பண்ணது, 2.5 வருஷமா இஸ்ரேல் யூஸ் பண்ணது. ஸோ 10,000த்துல 8,000 8,500 போயிடுச்சு. இவங்க கையில வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பெருசாலாம் யூஸ் பண்ணல. இவர்களிடத்தில் எனக்கு தெரிகிற கணக்கு லட்சக்கணக்கில் இருக்கு. என்ன ஒரு சின்ன கணக்கு என்னன்னா, இந்த மிசைல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பலிஸ்டிக் மிசைல், குரூஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாம் சேர்த்து 12,000 மொத்தம். அதுல இது வரைக்கும் 3,000 பக்கம் வந்து பயன்படுத்திருக்கா சொல்றாங்க. இருக்கு ஏகப்பட்ட. அது இல்லாம ட்ரோன் வந்து 80,000 ட்ரோன் சொல்றாங்க. ஆனா லைவா இருக்கு 30,000 ட்ரோன் லைவ்ல வந்து ஒரு 4,000 ஏதோ சம்திங் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 20,000 25,000 ட்ரோனுக்கு மேல கையில இருக்கு. இன்னும் பல மாசத்துக்கு வரும், அது வாட்டுக்கு வரும் அப்படின்றாங்க. நிறைய பேசிட்டோம், இன்னும் இருக்கு, பேச முடியாது, பேசக்கூடாது. நான் அவங்களுக்கு சலிப்பு தட்டிடக்கூடாதுல்ல. சிறந்த கருத்துக்களை நீங்க வச்சுங்க. நீங்க வச்சது என்னன்னா, மத்திய கிழக்கு பதட்டம், உளவு விவகாரம், அமெரிக்காவுடைய தாக்குதல், ஈரானுடைய ஸ்டாக் பைல்ஸ் இருப்பது, ஈரானுக்கு எந்த மாதிரி பாதிப்பு, எல்லாவற்றையும் விட துபையினுடைய சந்தை நிலவரம் இவ்வளவு பேசியிருக்கோம். அவருடைய உணவு இன்ஃப்ளேஷன், உணவுக்கான ரெசஷன், ஹெர்மூஸினுடைய ஏற்பட்டதால் உலகத்துல பாலைவனத்தில் விதைக்கப்படாத அனைத்து உணவுப் பொருட்களும் உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து தான் வருது. ஆமா, அதுக்கு இன்னைக்கு முதலாக செழிப்பை மட்டுமே உணர்ந்த மத்திய கிழக்கு வறுமையை நோக்கி செல்கிறது. வறுமைக்கு அடி எடுத்து வச்சிருக்கு. நிறைய பேசுவோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். Super Sarvana Stores.